டிஎன் பின்டோஸ் உறவுகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. என்னன்னா, சிட்டி லைஃப்ல ரொம்ப பிஸியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, சிட்டியில் நம்ம டிராஃபிக் பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருப்போம். அந்த மாதிரி பிஸியாக இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒரு பண்ணை வீடு வாங்கணும், ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும், ஒரு வீக்கெண்ட் ஆனால் நம்ம போயிட்டு வரதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி மக்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு பண்ணை வீடு ப்ளஸ் 1.6 ஏக்கர்ஸில் மொத்தமான ஒரு நிலம். அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிலம் இல்லை, தோப்பு, தென்னந்தோப்பு. ஒரு அழகான அருமையான பிளேஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து அன்னூரில் பசூர் வில்லேஜில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளோட பசூர் பண்ணை வீடு. எப்படி ரைமிங்காக இருக்கா? என்ட்ரன்ஸ் வந்த உடனே ஒரு அருமையான ஒரு கேட், கம்பவுண்ட் வால், ஒரு 4 அடி பார்க்கிங், ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங்கு. நீங்கள் டிராக்டர்லேருந்து பவர் டில்லர்லேருந்து விவசாயம் பண்ணுற அனைத்து பொருட்களையும் நிற்க வச்சுக்கலாம். வண்டிகள்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூமு, நம்ம செல்லாக்குட்டி அண்ட் அங்கே ஒரு குட்டி இருக்குது. இது வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கான ஒரு ஏரியா. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமில் பிரியாணி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பெட்டு வளர்க்குற ஏரியா தான். மாடுலாம் நிற்க வைக்கிற அந்த மாதிரி ஒரு கட்டில் போட்டிருக்காங்க. இங்கேயே நம்ம ஃபேன்லாம் போட்டு ஜாலியாக இருக்கலாம். அண்ட் இங்கே வந்தோம்னா இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா மேலே வந்து அப்படியே மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூமு. வீடு, ஹாலு, கிச்சன் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு. இந்த பக்கம் வந்தோம்னா அருமையான தோட்டம் இல்லை, அது ஒரு தோப்பு பாருங்க. வா, எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அழகான அந்த ஏரியல் வியூவை பார்த்துட்டு வாங்க. 3, 2 and 1 கோ. ட்ரோன் ஷாட் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? செம அழகாக இல்லை? ரொம்ப பீஸாக இருக்குது. சரி, ஓகே, பாயிண்ட்டு வரும். இந்த மொத்தம் 1.65 ஏக்கர் நிலத்தில் 7 சென்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த தோப்பில் எத்தனை தென்னை மரம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 90 மரங்கள் இருக்குது. 86லேருந்து 90 மரங்கள் இருக்குது. எண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் தென் 40 நாளைக்கு ஒரு வாட்டி 1500லேருந்து 2000 வரைக்கும் தேங்காய் வந்து வீடுதான். அப்போ வந்து இந்த இடத்தோட நிலத்தடி நீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைங்க. எந்த நிலத்தில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக காய்க்குதோ அந்த நிலம் தான் வந்து பொன் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது எந்த மாதிரியான லேண்ட்ன்றது நீங்களே கணிச்சிருங்க. அண்ட் தென் இந்த 90 மரங்களை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற வரப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனா மெயின்டைன் பண்றது தான் இருக்கிறதுலே ஒரு சிக்கலான விஷயம். ஆனா இந்த 90 மரங்களையும் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரோ மெயின்டெனன்ஸ். என்ன ப்ரோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, என் பின்னாடி தெரியுதா பைப்பு? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனத்தில் நீங்க ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எல்லா மரத்துக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாஞ்சிரும். ஒரு அருமையான ஒரு போரும் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. மூச்சு வாங்குது பாருங்க, எவ்வளோ தூரம் நடந்து வந்து. நல்ல அருமையான அழகான ஒரு தோப்பு வித் ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்புக்காக ஃபென்சிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃபென்சிங் இல்லைன்னா இந்த மிருகங்கள் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஒரு சேஃப்டியான ஃபென்சிங் இங்கே புதுசாக வந்து தென்னங்கன்று நட்டுருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நாங்கள் உள்ளே வர்றப்பே வந்து வழி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நான் உங்கள் கையில் கேட்டேன், ஆனால் இது சின்ன வழியெல்லாம் இல்லைப்பா, இந்த பக்கம் லாரி டிராக்டர் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்டது 2 பக்கமும் அந்த ஒத்தை அடி பாதை மாதிரி, ரெட்டை அடி பாதை மாதிரி இருக்குது. அதனால் நான் கேட்டேன், இந்த ஓனர் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியை வந்து நம்மளுக்காகவே கொஞ்சம் பெருசு பண்ணி தராங்களாம். அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து ஓனர் சொல்லிடுவார். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பசூர் பண்ணை வீடு அண்ட் தென்னந்தோப்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக ஓனர்கிட்டே உங்களோட டீலை முடிங்க. இந்த பண்ணை வீடுக்கு சொந்தக்கார ஆகிடுங்க. நான் அடுத்த ஒரு அருமையான இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அப்படின்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ப்ராப்பர்ட்டியில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கலைவாணன். லவ் யூ ஆல். டாட்டா, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இங்கே எல்லாம் வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களோட ரிலேஷன் ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.